9.4 பில்லியனோட அலிகேஷன் இருக்காங்க. என்னன்னா, எம்எல்ஏ வந்து கர்நாடகா வந்து ஏன் இன்னொரு செகண்ட் பார்ட்டிக்கு வந்து பொசிஷன்ல ரிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா, பண்ணிட்டாரு. அங்க அது வந்து மாரி ஐடி தான் அந்த செக்டார் இஷ்யூ. அண்ட் ஜிசிசி டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஆன்டி டிவிஷன் ஜிசிசினா லாக்குல குளோபல் வந்து ஜெனரலா கேபிலிட்டி வந்து சென்டர்ஸ். டீல் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாடு வந்து ஸ்பீக்கர் 3rd எலெக்ஷன் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. ஏற்கனவே சொன்னது தான். 3.6 ஜுடிஷியல் பில்லியனோட. ஆஸ்பெக்ட் பிஆர்எஸ் வந்து குஜராத் அதனால 4th என்ன பொசிஷன்ல பண்ணாருன்னா, இருக்காங்க. ஸ்பீக்கரை அவங்களோட வந்து ஷேரும் அக்செப்ட் வந்து பண்ணதுனால ப்ரீவியஸ் சுப்ரீம் டைம் கோர்ட்ல வந்து கம்பேர் அப்பீல் பண்ணும்போது பண்ணியிருக்காங்க. 6.4% கம்மியா இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டெம்ட் செக்டோர் அண்ட் நோட்டீஸ் டூ ஸ்பீக்கர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏன் இது மாதிரி வருமா? பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் சர்வீஸ் வந்து செக்டார் வந்து சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங்கோட இது கம்பேர் வந்து பண்ணும்போது என்னன்னா, எஃப்டிஐ வந்து அதிகமா கெயின் லெஜிஸ்லேச்சர் பண்றாங்க. ஜுடிஷியரிக்கு பிட்வீன் த அதுக்கு ரீசன் டென்ஷனை வந்து வந்து ஜிசிசி எக்ஸ்பிளைன் அண்ட் பண்ணுற மாதிரி நியூ இந்த ஏஜ் நியூஸ் டெக்னாலஜி வந்திருக்கு. ஃபார்ம்ஸ் வந்து அதிகமா வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்ல லான்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸாம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட் ஓவராலா டாபிக்கா. ஸோ கன்வென்ஷனல் எனர்ஜி பிகின் அண்ட் நியூஸ் நான் டெக்னிக்கல் கிளீன்ஸ் சர்வீஸ்ல எக்ஸாம்ஸ் வந்து எஃப்டிஐ பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து பார்த்துக்கலாம் வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் டாப் சோர்ஸ் ஆன்டி எந்தெந்த டிவிஷனில் கண்ட்ரி வந்து வந்து 10th எஃப்டிஐ ஷெடியூல் வந்து வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இந்தியன் பார்க்கலாமா? கான்ஸ்டியூஷனில் பிளேஸ் சிங்கப்பூர் ஆயிருக்கு. வந்து இது வந்து 12 எதுனா பில்லியன். அது வந்து 52nd ஓவரால் கான்ஸ்டியூஷனில் வந்து 34% வந்து கான்ட்ரிபியூட் 1955 பண்றாங்க. அந்த ஆக்ட் யூஎஸ் மூலமாக இன்ட்ரடியூஸ் எடுத்துக்கிட்டா பண்ணியிருக்காங்க. 6.6 பில்லியன். இதனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, மலேசியாஸ் வந்து 3rd பிளேஸ்ல பொலிட்டிக்கல் டிவிஷன் 3.5 வந்து பில்லியனோட ப்ரிவென்ட் இருக்காங்க. பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் இந்த வந்து டாபிக் ரிலவெண்டான ப்ரீவியஸ் ஸ்டெபிலிட்டியாக கொஸ்டின். பண்ணுறதுக்கும் இது யூபிஎஸ்சி ஸ்டாப் 2021 ஐஆராம் ரிலேட்டட் கொஸ்டின். கயாராம் ஃபாரின் பாலிடிக்ஸ். கரன்சி அதாவது ஒரு கன்வெர்ட்டிபிள் சில பாண்ட்ஸ், எம்எல்ஏஸ் ஃபாரின் ஒரு சில டைம் இன்ஸ்டிடியூஷனல் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வித் சர்டன் பார்ட்டிக்கு வந்து இன்னொரு கண்டிஷன்ஸ், பார்ட்டிக்கு வந்து குளோபல் ஈஸியாக ஜம்ப் டெபாசிட்டரி பண்ணிட்டாங்க. இதனால ரெசிப்ட்ஸ், வந்து நான் நிறைய டைம் ரெசிடென்ட் வந்து கவுன்சில் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டேபிளாகவே டெபாசிட், இல்லை. நிறைய டைம் விச் ஆஃப் த டிசால்வ் அபவ் ஆகிற மாதிரி இன்க்ளூடட் இஷ்யூஸ் இன் வந்துச்சு. ஃபாரின் டைரக்ட் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ரிவென்ட் கரெக்ட் பண்ணுறதுக்காக ஆன்சர் தான் என்னன்னா ஆப்ஷன் ஏ 52nd 1, 2 கான்ஸ்டியூஷன் and அமெண்ட்மெண்ட்டை 3 only. இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. செகண்ட் நியூஸ் ஆர்டிகல். கோஸ்ட் கார்டு வந்து பொல்யூஷன் வந்து ஹூ கண்ட்ரோல் கேன் பி பண்றதுக்காக டிஸ்குவாலிஃபைட்னா சமுத்திர பிரதாப் எம்பி அது ஆர் மாதிரி வந்து எம்எல்ஏ வெசல இது வந்து ரெண்டு இன்ட்ரடியூஸ் பேருக்குமே பொருந்தும் பண்ணியிருக்காங்க. வந்து. அது மாதிரி வந்துச்சு. அவங்க வந்து ஏதாவது அவங்க யூபிஎஸ்சி பார்ட்டியில சிலபஸோட இருந்து லிங்க் பண்ணா வாலண்டியர் ஜிஎஸ்2 மெம்பர்ஷிப் பாலிட்டி எடுத்தா, அண்ட் கவர்னன்ஸ் சிலபஸ். எக்ஸாம்பிள் வந்து டிஎம்கே ஜிஎஸ்டியில் ஆர் எக்கனாமிக் ஏடிஎம்கே என்வரன்மெண்ட் ஆர் அண்ட் டிவிகே செக்யூரிட்டி எனி லெவன்ட் எம்எல்ஏ லிங்க் வந்து பண்ணலாம். ஒரு டிஎன்பிஎஸ்சி பார்ட்டிலேருந்து எக்ஸாம் இன்னொரு பார்ட்டி எடுத்துக்கிட்டா வந்து யூனிட் 2 பாலிட்டி பார்ட்டிசிபேட் அண்ட் பண்ணிட்டு, கவர்னன்ஸ், ஆனால் வந்து யூனிட் 3 இந்தியன் வின் ஆகிட்டு எக்கானமி, பின்னாடி வந்து யூனிட் அந்த 4 பார்ட்டி சயின்ஸ் எனக்கு வேணாம்னு என்வரன்மெண்ட் சொல்லிட்டு அண்ட் அவங்க கரண்ட் வந்து அஃபேர்ஸ் இந்த டாபிக் கூட 10th லிங்க் ஷெட்யூலில் பண்ணலாம். வந்து பாட்டுவாங்க. நியூஸ்ல தென் வந்து வந்து கீ பார்ட்டி பாயிண்ட்ஸ் சொல்கிற போது பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அகேன்ஸ்டாவோ இந்தியன் கோஸ்ட் ஓட் கார்டு பண்ணுறது வந்து வந்து அது பொல்யூஷன் மாதிரி கண்ட்ரோல் பண்ணாலும் வெசல் வந்து அவங்க வந்து ரிமூவ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பண்ணுறதுக்காக எக்ஸப்ட் ஒரு ஐசிஹெச் சில சமுத்திர பிரதாப் எலெக்ஷன்ஸ் அந்த இது வெசல் இருக்குது. வந்து இன்ட்ரடியூஸ் பிரசிடென்ட், பண்ணியிருக்காங்க. வைஸ் யார் பிரசிடென்ட் இன்ட்ரடியூஸ் அந்த பண்ணனா நம்ம எலெக்ஷனுக்குலாம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் எது ராஜ்நாத் மாதிரினாலும் சிங் அவங்க சார். 27 எங்கன்னா பிப்ரவரி ஓட் கோவால பண்ணலாம். பண்ணாங்க. இதனோட கீ அப்புறம் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாமா? சுயேட்சையா ஏதாவது ஒரு இது வந்து இண்டிபெண்டன்ட் மெம்பர் வந்து 60% மேல வந்து வின் இந்தியன் பண்ணிட்டு பின்னாடி கண்டென்ட் பொலிட்டிக்கல் நம்ம ஓன் பார்ட்டியில் வந்து கண்ட்ரி ஜாயின் அந்த பண்ணுறதுலாம் அவங்க ஆத்ம வந்து நிர்பர் போட்டுருவாங்க. பாலிசி வந்து ப்ரோமோட் பண்ற நாமினேட்டட் விதத்துல மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. கவர்னர் ஆர் யார் பிரசிடென்ட் பில்ட் வந்து நாமினேட் பண்ணாங்கன்னா பண்ணுவாங்கல்ல. கோவா அப்புறம் வந்து ஷிப்யார்ட் அவங்க வந்து லிமிடெட் பண்ணியிருக்காங்க. 6 இது மந்த்துக்குள்ளே வந்து வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் நாமினேட் க்ரோன் பண்ணதில் ஏதோ பொல்யூஷன் ஒரு கண்ட்ரோல் வெசல். ஒரு பொல்யூஷன் பார்ட்டியில் ஜாயின் கண்ட்ரோல் பண்ணால் எந்த ஒரு பண்றதுக்காக இஷ்யூ இல்லை. 6 உருவாக்கப்பட்ட முதல் மாதத்துக்கு அப்புறமா ஜாயின் வெசல் பண்ணால் வந்து அவங்க இதுதான் வந்து சொல்லுவாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் அது ஃபேஸ் பண்ணுவாங்க. மட்டும் இல்லாம இது ஒரு மெட்சர் ரூல். லார்ஜஸ்ட் வெசல் இன் அதாவது ஐசிசி. 2 பை அவங்க 3 கிட்ட வந்து ஒரு இருக்கிறதுல இதுதான் ஒரு ஒரு லார்ஜஸ்ட் வெசல். பார்ட்டிலேருந்து இதனோட இன்னொரு கேபிலிட்டி மொத்தமாகவே என்னன்னு வந்து பார்க்கலாமா? இன்னொரு இடத்துக்கு போய் இது வந்து வந்து ஜாயின் மரைன் பண்ணுறாங்கன்னா பொல்யூஷன் இந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆயில் டிவிஷன் ஸ்பில் லா வந்து கண்ட்ரோல் இருக்காது. பண்றதுக்கு இது முக்கியமா வந்து வந்து ஸ்டெப் 91st பண்ணிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஃபார் 2003ல எக்ஸாம்பிள் வந்து இன்ட்ரடியூஸ் ரீசெண்டா வந்து பண்ணியிருப்பாங்க. கேரளால வந்து ஆயில் ஸ்பில் ஆச்சு. அதே அதனால ஆனால் வந்து 1 பை பேர்ட்ஸ் வந்து 3 நிறைய வந்து வந்து உயிரிழந்துச்சு. அன்வேலிட் தான். மரைன் வந்து எக்கனாமிக் வந்து அத்தாரிட்டி இம்பாக்ட் டு இருந்துச்சு இல்ல. டிசைட் யார் அதெல்லாம் வந்து இந்த கண்ட்ரோல் டிஃபென்ஸ் பண்றதுக்காக லாவை தான் இதை டிசைட் வந்து பண்ணுவாங்கன்னா, கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அது மட்டும் அசம்பிளினா இல்லாம ஸ்பீக்கர் கடல்ல வந்து வந்து ஏதாவது பண்ணுவாங்க. தீ ஏற்பட்டுச்சா அதே அதை வந்து லோக்சபா பிரிவென்ட் பண்ணுவாங்க. சாரி லோக்சபால மேரிடைம் சேஃப்டி ராஜ்யசபால அண்ட் வந்து சர்வேஸும் ப்ரொமோட் சேர்மன் பண்றது பண்ணுவாங்க. இதனோட எய்ம் தான். லோக்சபால அது மட்டும் ஸ்பீக்கர் இல்லாம தான் இருப்பாங்க. என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன், டிசிஷன் வந்து மரைன் ஜுடிஷியல் ரிவ்யூல இருக்கும். ஈகோசிஸ்டம்னு ப்ரொமோட் ஃபர்ஸ்ட் வந்து பண்றதுக்கும் ஜுடிஷியல் இந்த ரிவ்யூ மாதிரி ஆயில் ஸ்பில் மட்டும் இருக்கான்னு தான் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. எக்கனாமிக் ஆனால் வந்து கண்ட்ரோல் சுப்ரீம் இல்லாம கோர்ட் வந்து ஒரு கேஸில் கடல்ல வந்து இருக்க எல்லா உயிரினத்தையும் டெஃபிஷன் லா வந்து பாதுகாக்கிறதும் இது வந்து கிரியேட் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு பண்ணியிருக்காங்க. வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கேஸ் ஹெலிகாப்டர் வந்து தெரிஞ்ச இந்த கமெண்ட் வந்து சொல்லுங்கள். வெசல்ல வந்து கீ லிமிடேஷன் என்னன்னா, கேரி பண்ற ஸ்பீக்கரோட கெப்பாசிட்டி டிசிஷன் இருக்கிறதுனால வந்து ஒரு டைம் லிமிட்டே செக்யூரிட்டியும் வந்து இருக்காது. ஈஸியா வந்து 3 பண்ணலாம் மாசத்துக்கு. அப்படின்னு ஆனால் சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் அங்க வந்து ரீசெண்டாக வந்து பொல்யூஷன்